வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு இருக்க நம்பர்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் பிஜேபிக்கு கை கொடுத்த மாநிலம் ஒரிசா, அதுக்கப்புறம் கை கொடுத்த மாநிலம் பீகார், அப்படி தான் சொல்லணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதுவே பெரிய வெற்றி காங்கிரஸுக்கு. ஏன்னா காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க நீங்கள் தான் முதல்ல காங்கிரஸ் ஜெயிக்கும், நீங்கள் பின்வாங்குறீங்கன்னா கேட்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் அருமையான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஆலோசனை, என்ன ஆலோசனை கொஞ்சம் கூட்டி கழிச்சு பாருங்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாயுடு கிங் மேக்கர், நம்ம காலையிலே சொன்னோம். அவர் இந்த பக்கம் சாஞ்சா அந்த கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும், இந்த பக்கம் சாஞ்சா அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். இதுதான் நிலவரம். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், இன்றைக்கி பிஜு ஜனதாதளம் ஆட்சியை இழந்திருக்கு. அப்போ அவர்கள் இயற்கையிலேயே இந்த பக்கம் வருவதற்கான எங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ஷிண்டேக்கான முக்கியத்துவம் கூடிவிட்டது, அஜித் பவாருக்கான முக்கியத்துவம் கூடிவிட்டது, ஒவ்வொரு சீட்டு வச்சிருக்கவங்களுக்கான முக்கியத்துவம் இங்கே இருக்கக்கூடிய அன்புமணி மனைவி உட்பட, சௌமியா அன்புமணி உட்பட, விஜய் பிரபாகரன் முன்னிலையில் இருக்காருங்கிறாரு. அதிமுகவுக்கு பாவம், அவர் கூட்டணி கட்சியில் இருக்கவங்க முன்னணி இருக்காங்க, அதிமுக முன்னணியில் இல்லை. அண்ணாமலை தோற்கக்கூடிய நிலைமையில் இருக்கார், எல்லோரும் எதிர்பார்த்தது தான். ஆனால் ஒரு விஷயம் அதில் பார்க்கக்கூடிய விஷயம், இன்றைக்கி பிஜேபி இந்துத்துவா அந்த அயோத்தியில் இன்றைக்கி அந்த ஏரியாலேயே நம்ம அந்த தொகுதியை பற்றியே சொல்லியிருந்தோம். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அந்த தொகுதியில் பிஜேபி தோக்குறாங்கன்னு. அதேமாதிரி பதேபூர் சிகிரி சொல்லியிருந்தோம். நம்ம எந்தெந்த தொகுதி ஒரு லிஸ்ட்டே படிச்சிருப்போம் பழைய வீடியோவில். அந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் இன்றைக்கி காங்கிரஸ் ஜெயிக்குது. அதை அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க அதெல்லாம் இப்படி தான் சொல்கிறீங்களேன்ட்டு. மேட்ருக்கு வரதா இருந்தால் இன்றைக்கி ஷிண்டே, அஜித் பவார், நாயுடு, நிதிஷ்குமார் இவங்க தான் இந்த வரக்கூடிய தேர்தலில், அதாவது வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 4 பேரை சமாளிக்கலைன்னா நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. முதல்ல உங்களை பார்க்க நிதிஷ்குமார் வந்தார், இனிமேல் நிதிஷ்குமாரை பார்க்க தான் நீங்கள் போகணும். ஏன்னா அவரை பற்றி தெரியும் எப்படி விளையாடுவார்னு. அதே மாதிரி நாயுடு உங்கள் கூட முதல்ல கூட்டணியில் இருந்தார், உங்களை மாதிரி மட்டமான கட்சியிலேருந்து தான் வெளில வந்தார். மோடி உங்கள்கிட்ட தூது விடும்போது அவங்க பையன் லோகேஷ் போகும்போது அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காம கடைசி அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க. அந்த கோபம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ அவர்கிட்ட சீட் இருக்குது, அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், நாயுடை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்னு. அதனால் இப்போ யார் வந்தாலும் நிம்மதியான ஆட்சியை தருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். நிம்மதியான ஆட்சியை யாரும் தர முடியாது. ஒன்று. இன்னொன்று, பிஜேபி இந்த கான்ஸ்டியூஷனை மாற்றுறது, அதை மாற்றுறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல மோடியே பிரதமராக வருவாரான்னு இப்போ ஒரு சந்தேகம். ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே வருவாங்க. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கும், ஸ்மிருதி இரானி எல்லாம் பின்னடைவு, ராஜ்நாத் சிங் லக்னோவில் பின்னடைவு. அப்போ என்ன தெரியுது, ராஜபுத்திர இனம் வெளுத்து வாங்கிருச்சு. யோகியோட இனம் ராஜபையா வேறு வீடியோ போட்டார், எல்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்ம சொன்னது தான் நடந்துக்குது, நம்ம சொல்லாது ஒன்றும் நடக்கலை. ஒரே ஒரு விஷயம், கடைசி நேரத்தில் ட்விஸ்ட்டு இந்த பிஜு ஜனதாதளம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா பிஜு ஜனதாதளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜு ஜனதாதளம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மி. அதுவும் குறிப்பாக அந்த விகே பாண்டியனை முன்னிறுத்தி இன்றைக்கி பிஜேபி சொன்னது மக்கள் ஓரளவு ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான். இன்னொன்று 20 வருஷம் ஆட்சி காலம், அது ஒன்று அவங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுத்துக்குது. ரெண்டாவது கர்நாடகாவில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பீகாரில் இந்த அளவுக்கு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கல. ஆர்ஜேடி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்சம் சொல்லணுன்னா, அரசியலில் நம்ம நினைப்போம் பாருங்கள், இப்போ மம்தா பானர்ஜி யாருமே நினைக்கிறோம். ஆனால் கடைசியாக நம்ம சொன்னோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மம்தா பானர்ஜி விஸ்வரூபம் எடுக்கிறார். நீங்கள் வேணால் நம்ம பதிவு பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் நம்ம சொல்லியிருந்தோம்னா ஏபிபி ஆனந்தோலேருந்து R+ எல்லாத்தையும் கேட்டு நம்ம சொன்னோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றாலும், வெற்றி பெற இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்சி அமைக்கிறோம் முடியாது அப்படின்னா கூட கவலைப்பட வேணாம். ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் தாங்குவது கடினம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் வந்தால் சமாளிச்சிடும், பிஜேபி வந்தால் சமாளிக்காது. ஏன்னா மோடி அவர்கள் அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்துட்டார். இனிமேல் இறங்கி போய் மற்றவங்கள்ட்ட பேச மாட்டார். அவர் இந்த 5 வருஷம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். காங்கிரஸ் ஏற்கனவே பண்ணவங்க, அதனால் ஓட்டிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஆட்சி வந்தாலும் அது திரிசொங்கு நிலை தான், ஒரு பரபரப்பிலேயே தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கணும். அந்த வகையில் இந்தியா கூட்டணி குறிப்பாக ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி. இப்போ பிரியங்காவும் ராகுலும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாயுடு, ஷிண்டே, அஜித் பவார், சிரோன்மணி அகாலிதளம், பிஜு பட்நாயக் இவர்களை வைத்து ஈஸியாக நம்பர் வந்துடும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.